வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ரூத் 1ஆம் அதிகாரம் என்ன நடந்தாலும் விடமாட்டோம் என்று சொல்லுகின்ற 2 பெண்களை குறித்து காண்பிக்கின்றது. முதலாவதாக அந்த 2 பெண்களுக்கு நேரிட்ட மிகப்பெரிய துக்கத்தை வேத எழுத்தாளர் வர்ணித்து காண்பிக்கின்றார். 2 பேரும் தங்களுடைய புருஷர்களை இழந்திருக்கின்றார்கள். அக்காலங்களிலே புருஷனை இழப்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காரியம். ஏனென்றால் பொதுவாக ஆண்கள்தான் வேலை செய்தார்கள். ஆகவே புருஷன் இறந்துவிட்டால் மனைவி வீடற்றவளாக தரித்திரம் அடைந்தவளாய் போய்விட வாய்ப்பிருந்தது. ஒருவேளை ஒரு விதவைக்கு மகன் இருந்திருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் மேலானதாக இருந்திருக்கும். ஆனால் நகோமிக்கும் ரூத்துக்கும் பிள்ளைகளும் இல்லை. நகோமி தன்னுடைய புருஷனையும் தன்னுடைய 2 மகன்களையும் ஏற்கனவே இழந்திருந்தாள். ரூத்துக்கு பிள்ளை இல்லை. ஆனாலும் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள் என்று நகோமியை குறித்து நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், நகோமி கர்த்தர் தம்முடைய மக்களை தன்னுடைய சொந்த ஊராகிய பெத்லகேமில் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டாள். ஆகவே அவளுடைய சொந்த ஊருக்கு போக புறப்பட்டாள். ஆனால் நண்பர்களே, அக்காலங்களில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணம் செய்வது எளிதான காரியமும் அல்ல, அதே நேரத்தில் பாதுகாப்பான காரியமும் அல்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேலில் கூட எப்படி பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ரூத்தின் புஸ்தகம் நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை காண்பிக்கின்றது. ஆனாலும் நகோமி தீர்மானமாயிருந்தாள். மோவாபில் மரித்து போக அவளுக்கு விருப்பமில்லை. ஆண்டவரின் கிருபையை அவள் நம்பினாள். அவளுடைய சொந்த ஊர் ஆகிய பெத்லகேமுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டியிருக்கின்றார். ஆகவே அதை அவள் பிடித்து கொண்டாள். பெத்லகேமுக்கு பிரயாணப்பட்டாள். ரூத்தை குறித்தும் வேத எழுத்தாளர் விசேஷமாக குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். பாருங்கள், பெத்லகேம் அவளுடைய ஊர் அல்ல. அவள் மோவாபிலேயே தங்கியிருக்க வேண்டும். மோவாபும் மோவாபியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை அவர்களுடைய எதிரிகள். ஆகவே ரூத் கண்டிப்பாக இஸ்ரவேலில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள். அது மாத்திரமல்லாமல் ஓர்பாவின் கதையின் மூலமாக எப்படி ரூத் ஒரு கடினமான தீர்மானத்தை எடுத்தாள் என்று வேத எழுத்தாளர் காண்பிக்கின்றார். ஓர்பாள் தன்னுடைய சொந்த தேசமாகிய மோவாபுக்கு கடந்து போனாள். ஏனென்றால் மோவாபியருக்கு அவர்களுடைய சொந்த தேசம்தான் பாதுகாப்பான தேசம். ஏன் ரூத் அந்த பாதுகாப்பான தேசத்திற்கு திரும்பி போகவில்லை என்பது நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது. ஆனால் 16ஆம் வசனத்தில் ரூத் சொன்ன வார்த்தையை பார்க்கின்றோம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் சொன்னாள். அதாவது தன்னுடைய மாமியாரை நிச்சயம் விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று சொல்லுகின்றாள். பாருங்கள், திரும்ப மோவாபுக்கு அவள் போயிருந்தாள். ஒருவேளை திருமணமாகியிருக்கலாம். அப்படி நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் அவள் மேலோங்கி வளர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த ரூத் தன்னுடைய மாமியாரோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவளோடு நின்று விட்டாள். 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ரூத்தினுடைய ஆச்சரியமான விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது தன்னுடைய மாமியாருக்கு விசுவாசமாயிருந்தாள்.
17-18 வசனங்கள் இப்படியாக சொல்லுகின்றது. ரூத் தன் மாமியாரை பார்த்து, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே நகோமி ஒன்றும் பேசவில்லை என்று பார்க்கின்றோம். ஒருவேளை பெத்லகேமில் போனால் நல்ல ஒரு எதிர்காலமும் பிழைப்புக்கான வழியும் கிடைக்கும் என்று ரூத் யோசித்திருக்கலாம் என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் அது உண்மை அல்ல. ஏனென்றால் நகோமியே பெத்லகேமை வந்து சேர்ந்தபோது தைரியமற்றவளாயிருக்கின்றாள். 20ஆம் வசனத்தில் பெத்லகேமின் பெண்களை பார்த்து நகோமி சொல்லுகின்றாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகின்றாள். ஆம் நண்பர்களே, காரியங்களெல்லாம் உடைந்து போயின, இன்னும் எதுவும் சீர்படவில்லை. ஆனால் இந்த 2 பெண்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், வாழ்க்கையில் தொடர அவர்கள் தீர்மானமாயிருந்தார்கள். நண்பர்களே, வேதத்தில் காணும் அநேக மனிதர்கள் இந்த விடாமுயற்சியை தான் தங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய காரியமாய் காண்பித்தார்கள். வேதத்தில் சொல்லப்படும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை லகுவாய் இருக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும் என்கின்ற மன உறுதி மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் தொடர்ந்து போகிறவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது இயேசு எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார் என்று பார்க்கின்றோம். வேறொரு ஆங்கில மொழியாக்கத்தில் இயேசு கிறிஸ்து தீர்மானமாக எருசலேமுக்கு நேராய் தம்முடைய முகத்தை பதித்தார் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும்போது எப்படியும் நான் தொடருவேன் என்கின்ற அந்த தீர்மானம் மிகவும் நல்லது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.